சரி, இப்ப வந்து நீங்க இந்த கொஸ்டின் வச்சிருக்கிறதுனால நான் கேள்வி கேட்கிறேன். இப்ப அண்ணாமலை அவர்கள் வந்து இப்ப பெருசா பேசு பொருளா இல்ல. ஏன்னா வந்து சீமானையுமே பேசு பொருளா இல்லன்னு எப்படி சொல்றீங்க? சரி, அண்ணாமலை அவர்கள் வந்து தொடர்ந்து குரல் கொடுத்துக்கிட்டு இருந்தாரு சார். நேத்து எல்லா கூட மேடையில பிரச்சனைக்கும் பேசுறாருங்க. சரி, நேத்து கூட மேடையில பேசுறாரு. திமுக திராவிட அரசை கண்டிக்கிறாரு. திராவிட மாடல் அரசோட ஊழல்களை பத்தி சரி சொல்றாரு என்று சொல்றாரு. நான் வந்து ஆ பத்திரிகையாளரா இருந்த ஒரு காலகட்டத்தில அண்ணாமலை அவர்கள் மாநில தலைவரா இருந்தப்போ, நான் டெய்லி வந்து அண்ணாமலை அவர்கள பார்த்திருக்கேன். அ. எல்லா பிரச்சனைகளுக்குமே முதல்ல வந்து பத்திரிகையாளர் சந்திச்சு குரல் கொடுக்கிறது யாரு அப்டின்னா, அண்ணாமலை அவர்கள் தான். ஆனா சமீப காலமா பொறுப்புல இருந்து நீக்கப்பட்டதுக்கு அப்புறமா மக்களுக்காக குரல் கொடுக்கலாம்ல சார். குடுப்பாருங்க. பொறுப்பு வரும்போது குடுப்பாரு. பொறுப்பு வரும்போது தான் குடுப்பாருன்றது எப்படி சார்? இல்ல இது குடுத்துட்டு தான் இருக்காரு. ஏமா தினந்தோறும் நாட்டில் நடக்கிற அவலங்களையும், பிரச்சனைகளையும் முன்னெடுத்து இந்த அரசு இந்த தவறை செய்திருக்கிறது செய்யக்கூடாதுன்னு அறிக்கையும் பேட்டியும் குடுத்துறாரு. நீங்க பாருங்களேன் ட்விட்டர்ல போறாரு. இவ்ளோ பெரிய கட்சியா இருக்கக்கூடியது ஏடிஎம்கே. ஏடிஎம்கே வந்து இப்போ வந்து இந்த ரேஸ்ல கேள்விய இல்ல. போய் நயனா நாகேந்திரன்ட்ட கேட்டீங்கன்னா கரெக்ட்டா இருக்கும். எடப்பாடி பழனிசாமிட்ட கேட்டா கரெக்ட்டா இருக்கும். ஜான் பாண்டியன் கேட்டா கரெக்ட்டா இருக்கும். ஏசிஎஸ் சண்முகட்ட கேட்டா கரெக்ட்டா இருக்கும். அங்க உட்கட்டம் இருக்க மிகப்பெரிய பிரம்மாண்டமான கூட்டணி அமைக்கிறேன். 1,00,000 கோடி கொள்ளையடித்த பினாமி சொத்துக்களை சேர்க்கப்பட்ட எடப்பாடி பழனிசாமி அவர்கிட்ட போய் நீங்க கேட்டீங்கன்னா கரெக்டா இருக்கும். எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்றார்? நான் விவசாயி, என் கை மம்முட்டி பிடிச்ச கை, விவசாயி ஒண்ணும் தெரியாதுன்னு சொல்லி அரசியலத்தில் அமர்ந்து கொண்டு 1,00,000 கோடி கொள்ளையடித்த அந்த எடப்பாடி பழனிசாமி போட்டு கேட்டா தெரியும். ஒரு சாமானியனாக ஒரு நடுநிலை குடும்பத்திலிருந்து அண்ணாமலை அவர்கள் உருவெடுத்து ஒரு ஐபிஎஸ் விட்டு நாட்டில் மாற்ற வேண்டும், 2 திராவிடர்களுக்கு மாற்ற வேண்டும், ஊழலாத ஆட்சி அமைக்க வேண்டும், குடும்ப அரசியல் ஒழிக்கப்பட வேண்டும், தூய்மையான அரசியல் கொடுக்கணும், நல்ல காற்றை கொடுக்கணும், நல்ல நீரை கொடுக்கணும், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கொடுக்கணும் நோக்கத்திற்கு வந்த ஒரு அரசியல் தலைவராக ஒருத்தர் இன்னைக்கு வெற்றிடம் சொல்லி சொன்னா எப்படி